அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுருக்கமான ஒரு ஞாபகமூட்டல், அதாவது அறிவை தேடுவது என்பது சமூகத்திலே மிகவும் குறைந்து கொண்டு போகின்றது. காரணம், மீடியாக்கள், ஏனைய விஷயங்கள் காரணமாக மக்கள் உலகளாவிய விஷயங்களிலே நிறைய கவனம் கொடுக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் அறிவை தேடக்கூடிய, மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய சபைகளை தேடி செல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் கட்டாரில் இருக்கிறோம். நாமெல்லாம் வேலைகளிலே, குடும்பங்கள் எல்லாம் வேறு வேறு விஷயங்களிலே ஈடுபடுகிற இந்த நேரத்திலே அழகான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொரு வாரமும் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலிலே ஒவ்வொரு மார்க்க தலைப்பிலே உலமாக்கள் மூலமான உரைகள் நடக்கின்றன. இந்த சபைகளுக்கு வந்து இதிலே நாங்கள் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் இருந்து நாங்கள் அறிவை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சபைகளிலே உட்காருவதை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லுகிற பொழுது பாருங்கள், இன்றைக்கி மனிதன் நிம்மதி இல்லாமல் பலர் நிம்மதி தேடி அலைகிறார்கள். கவுன்சலிங், வேறு வேறு விஷயங்களில் நிம்மதி தேடி அலைகிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதை தமக்கிடையில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் போதனை செய்து கொண்டால் மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சகீனத் என்ற மன அமைதி அவர்களுக்கு இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கின்றது. மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னை ஞாபகப்படுத்துகிற சபைகளை உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை சொல்லி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான். அப்போ மனிதர்களுக்கு நிம்மதி, மன அமைதி கிடைக்கக்கூடிய சபைகள், அறிவை தேடுகிற சபைகள், மார்க்கத்தை படிக்கின்ற சபைகள். இது போல வாய்ப்பு கிடைஞ்சு இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் வெளியே பீச்சுகளிலும் பாக்குகளிலும் வேறு வேறு இடங்களிலும் உண்மையிலே நிம்மதி தேடி அலைகிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் இது போன்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெளியிலும் இந்த மாதிரி குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் சேர்ந்திருப்பது நன்மைக்குரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரியான சபைகளை தவற விடாதீர்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சபை. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அறிவை படிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.